கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பிப்ரவரி 6 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது வேஷம் நிலைக்காது. வசனம் 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7 வசனம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். 18ஆம் நூற்றாண்டின் கடைசி காலங்களில் பிரான்ஸ் நாட்டில் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது. அதை பிரெஞ்சு புரட்சி என வரலாறு பதிவு செய்கிறது. இந்த புரட்சிக்கான காரணம் என்னவென்றால், பணக்காரர்கள் அதிகமாக பணம் சம்பாதித்து ஏகபோகமான வாழ்க்கை வாழும்போது பெரும்பான்மையான மக்கள் வறுமையிலும் அதிகமான உழைப்பு சுரண்டலிலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார்கள். எனவே பொறுக்க முடியாமல் புரட்சியாக வெடித்ததாக வரலாற்றில் வாசிக்கிறோம். ஏகபோகமாக வாழ்ந்த பணக்காரர்கள் கஷ்டத்தில் இருந்தவர்களை சற்றும் நினைத்து பார்க்காதபடி தங்களை மட்டுமே நினைத்து வாழ்ந்தார்கள். எனவே இந்த புரட்சியின் போது யாரெல்லாம் செல்வந்தர்களாக வாழ்ந்தார்களோ அவர்கள் அனைவருடைய தலையும் துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட வேண்டும் என பெரும்பான்மை மக்கள் தீர்மானித்தார்கள். கைலோடைன் என்கிற இயந்திரம் அதற்காக பயன்படுத்தப்பட்டது. செல்வந்தர்கள் கெஞ்சியும் இரக்கமற்ற முறையில் தலை துண்டிக்கப்பட்டது. இந்த கொடூரமான சம்பவத்திலிருந்து தப்பிக்க செல்வந்தர்கள் வெவ்வேறு வழிகளை பயன்படுத்தினார்கள். பிரான்ஸ் நாட்டை விட்டு தப்பித்து ஓட முயன்றார்கள். அப்படி ஓட முயன்றவர்களில் மார்கஸ் டி கான்டன்சென்ட் என்பவரும் ஒருவர். இவர் தப்பிப்பதற்கு என்று ஒரு தந்திரத்தை செய்தார். அது என்னவென்றால், தன்னுடைய தோற்றத்தை செல்வந்தரை போல் இல்லாமல் சாதாரண நடுத்தர மக்களில் ஒருவராக பழைய வஸ்திரம் உடுத்தி மிகவும் ஏழ்மையான ஒருவரை போல தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டார். இந்த தோற்றத்தோடு அவர் பிரான்ஸ் நாட்டை விட்டு வெளியேற பிரயாணத்தை தொடங்கினார். அநேக இடங்களில் சோதனை சாவடிகள் இருந்தது. அது எல்லாவற்றிலும் இந்த தோற்றத்தின் மூலமாக அவர் தப்பித்தார். ஒரு இடத்தில் அவருக்கு பசி உண்டாயிற்று. எனவே சாப்பிடுவதற்கு ஒரு ஹோட்டலுக்கு சென்றார். அங்கு அநேகர் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். உள்ளே சென்ற கான்டன்சென்ட் தன்னுடைய வழக்கத்தின் அடிப்படையில் எப்பொழுதும் கேட்கக்கூடிய உணவுகளை அறியாமல் கேட்டுவிட்டார். சாப்பிட்டு கொண்டிருந்த மற்ற அனைவரும் ஒரே நேரத்தில் கான்டன்சென்ட் அவர்களை வித்தியாசமாக பார்த்தார்கள். ஏனென்றால் அவர் சொன்ன உணவுப் பொருட்களை சாதாரண மக்கள் ஒருபோதும் சாப்பிட்டிருக்க மாட்டார்கள். தோற்றம் மாறியதாக இருந்த போதிலும் அவருடைய குணத்தை, அவருடைய இயல்பை அவரால் மாற்ற முடியவில்லை. மக்கள் அவரை பிடித்து தலையை துண்டித்து கொன்று போட்டார்கள். உள்ளான இருதயம் மாற்றம் பெறாவிட்டால் கான்டன்சென்ட்டை போல நிச்சயமாக இரண்டாவது மரணத்தை சந்திக்க நேரிடும். ஜெபம். உள்ளான மாற்றத்தை என்னில் உண்டாக்கும் தேவனே, ஆமென்.